ஆத்ம சொந்தங்கள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். 2026 மார்ச் மாதம் 4ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் குழுவில் ஒரு ஆடியோ தகவல் வந்தது. இந்த மாதிரி கௌரிவாக்கம் வெஸ்ட் தாம்பரத்தில் ஒரு ஆத்ம சகோதரர் ஒருத்தர் ஜீவாய்க்கு ஆயிருக்காரு. அவருக்கு உதவி பண்ணதுக்கு ஆள் இல்லை, யாராவது வாங்கன்னு சொல்லி தகவல் வந்தது. அதை கேட்டு நம்ம அங்கே போயிருந்தோம். அவர் எந்த நிலையத்திலும் தொடர்பு இல்லாமல் தனித்து ஜெபிச்சுட்டு இருந்திருக்காருன்ட்டு. அவருக்கு நிறைய ஆத்ம சொந்தங்களோட பழக்கம் இல்லை. நமக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு, அங்கே போனோம். அங்கே போனால் நிறைய அற்புதங்கள் நடந்தது. அதை விவரிக்கிறதுக்கான வாய்ப்புக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன். நம்ம சித்த வேதம் மட்டுமல்லாமல் உலக சிரம பிரகாசைன்னு ஒரு புத்தகம் நம்ம சமாஜத்தோட வெளியீடு இருக்கு. அதுல 7 மாமரங்களை ஒரே அம்பால் ஊடுருவ செய்பவராலேயே முடியும். அந்த மாமரங்கள் என்னென்னு விக்கிர ஆராதனை 69வது பக்கத்துல சாமி தெளிவா சொல்லியிருக்காரு. இது எதுக்காக சொல்றேன்னு ஒரு காரணம் இருக்கு, பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் உலக சாந்திக்குள் ஜீவித்தம்னு ஒரு புத்தகத்துல பக்கம் 20ல விஷ்ணு, அதாவது சிரசா இருக்கின்ற ஆகாயத்தில் உறைந்திருக்கின்ற சுக்லமான மனமே விஷ்ணு. இந்த விஷயம் இந்த 2 புக்கில் இருந்தது. சமாதி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு இந்த பதிவு பண்றேன். என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த குடும்பத்தார் அவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். அதாவது நெத்தில நாமம் இடுவாங்க. அப்பா நம்ம எல்லா புத்தகத்துல எல்லா இடத்துலையும் ராகத்வேஷம் சொல்லுவார். அந்த ஆத்ம சகோதரர் உலக சித்த வித்தியார்த்திகளோட தொடர்பு இல்லைன்னா கூட அவர் உத்தமனா வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் இவ்வளோ பெரிய அற்புதத்தை எடுத்துக்காட்டா இன்னைக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏற்கனவே நான் உங்ககிட்ட போன ஒரு சமாதி நிகழ்வுல நம்ம ஸ்ரீ கருணாமூர்த்தி அண்ணா அவருக்கு நம்ம கை ஆடுது கால் ஆடுதுன்னு சமாதியில இதுதான் கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு நாடியே காட்டி கொடுக்குற வாய்ப்பு அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த வீட்டில் ஐயாவோட மருமக நர்ஸுன்னு சொன்னோம். இங்க சமாதியானவரோட பேத்தி டாக்டர். இங்கேயும் அந்த டாக்டர் அம்மா அவருக்கு நாடி நின்றுடுச்சு, இறந்துட்டாருன்னு சொல்லிதான் அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோ போட்ட அந்த அம்மாவோட நாலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பதிவு போட்டாங்க. சமாதி விடிய காலைல 4 மணிக்கு நடந்திருக்கு. நம்ம ஒரு 10:30 மணிக்கு அங்கே போகிறோம். நம்ம போய் தொட்டு பார்த்தோம், அவருக்கு நாடி இருக்கு. சரின்ட்டு நல்ல சமாதின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அங்கே ஒரு சின்ன சத்சங்கமும் பண்ணோம். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, ஐயா இந்த மாதிரி நாங்கள் நாயுடு அவருக்கு நாமம் போடலாமான்னு அப்படின்னு கேட்டாரு. அந்த இடத்துல நாமும் எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லுங்க, போடணுமா நான் சொல்றேன்னு சொல்லி போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு சத்சங்கம் அங்கே பண்ணோம். அதாவது புறத்துல போடுறது இல்லைங்க, நாமும் அகத்துல போடணும்னு அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவரோட ஐக்கியத்தை சமாதி வைக்கிறதுக்காக இப்போ முன்னாடி கோதண்டவேலு அண்ணாவால பராமரிப்பு பண்ணப்பட்ட ஒரு நிலையம் பெரியபாளையத்துல இப்போ தற்சமயம் சில வருஷங்களா நம்ம அண்ணன் சங்கரனை பராமரிப்பு பண்ற அந்த நிலையத்துல சமீப காலமா அற்புதமான சமாதிகள் அங்க ஐக்கியமாகுது. அதுல இந்த ஒரு சமாதி ஒரு அற்புதமான சமாதி. அந்த நிலையம் எந்த காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அது இப்போ சிறப்பா நடந்துட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு சாட்சி. சமீப காலமா எல்லா சமாதி நிகழ்வும் அந்த நிலையத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இப்போ நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு, அதை இப்ப நான் சாட்சியா சொல்றேன். அப்போ அந்த நாயுடு அவரு நாமத்தை போடும்போது, இந்த சத்சங்கத்தை கொடுக்கும் போது சில எந்த அடையாளங்களும் இல்லை. நான் ஏற்கனவே விழுப்புரம் நிலையத்துல இதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு எடுக்கும்போது அங்கிருந்த சில அனுபவம் இல்லாதவர்களோட இடையூறால இந்த விஷயத்த அன்னைக்கு வெளிப்படுத்த முடியல. அதை அப்பா இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு சாட்சியாகவும் இருந்தது. அப்போ அவரோட ஜீவ ஐக்கியத்தை அந்த வடமதுரையில
சங்கரனை பராமரிக்கிற அந்த நிலையத்தில் போய் வச்சுட்டு மணி 3:30 மணி இருக்கும். அப்போது அந்த குடும்பஸ்தார்கிட்ட இந்த அற்புதமான அவரோட விஷயங்களை சாமி இந்த உலக சமய பிரகாசத்துக்களை சொன்ன இன்னொரு இடத்துல அந்த இடத்துல சாமி சொல்றாரு, ராமன் போய் ராமபானம் மெய்யின்றார். அந்த ராமபானம்னா என்ன, சாமி இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன, இப்போ அந்த விஷ்ணுவா இருக்கிற மனம்னா எது, மனம் ஒடுங்குகின்ற இடம் எது, அது எல்லாம் நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு புக்கு படிச்சிருப்பீங்க. சித்த வேதமும் சித்த வித்தை சார்ந்த விஷயங்களை நம்ம எங்கேயுமே ஆலோசனை பண்ணாம மற்ற மகான்களை பத்தியான பெருசா பேசி 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 அதை பத்தி பேசினா மட்டும்தான் காது கொடுத்து கேட்குறாங்க. சித்த வேதத்தை பத்தி நீ என்னடா புதுசா சொல்ல போறேன்னு கேட்குறாங்க. இப்போ சமீப காலமா எல்லா சாட்சிகளுமே வெளியாயிட்டு இருக்கு. அப்படி நீங்க விருப்பப்படுற மாதிரி போகர் 7000 சப்தகாண்டத்துல 1ஆம் காண்டம் பக்கம் 21 சுவாதசந்தம் அப்படின்ற ஒரு அத்தியாயத்துல 2வது பாடல், காணாத மார்க்கமெல்லாம் காணும் நேராய் கடிதான முனைமூக்கில் கடிந்தால் சேரும் ஊனாதே ஊனினால் பிடரிக்குள்ளே உற்றுப்பார் உறுதியோடு உரிமை காணும் கோணாத குண்டலியோ கத்தை நோக்கி கூர்ந்துப்பார் 11ஆம் ஒன்றும் காணும். 11ஆம் ஒன்றும் காணும் அப்படின்னா 11னா 2 1 3வது 1. இந்த 11க்கு ஒரு சூட்சம் இருக்கு, 1க்கு ஒரு சூட்சம் இருக்கு. அதெல்லாம் அப்புறமா வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதாவது ஒரு சத்சங்கத்துல பேசலாம். இப்போ அந்த 3ன்றது இதை நினைச்சுக்கங்க, இது எதோட அடையாளம், நாமத்தோட அடையாளம். சரியா? நானாதே நடுமையம் நோக்கினாக்கால், நானாதே நடுமையம் நோக்கினாக்கால் நம்ம சாமியோட கண்மலரோட அந்த தவக்கோலம் அந்த படத்துல நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, நரசிம்மமாம் ருத்திரன் தான் கோடி பார் கோடி பானு அப்படின்ற இந்த விஷயமும் சாமி சொல்ற விஷயமும் இன்னைக்கு நடந்ததுக்கும் அற்புதமான அவரோட நெத்தியில அந்த ராமபானத்தை பார்த்தோம். கூட இருந்த சில வித்தியார்த்திகளுக்கு அதை காட்டியும் கொடுத்தோம். முக்கியமான நிறைய பேர் வந்து அவரோட எப்படி சமாதி ஆனாருன்றத பார்த்தாங்களே தவிர அவர் எப்படி சமாதி ஆயிருக்காருன்றது கவனிக்கல. அதனால இன்னைக்கு அநேக பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஐயாவோட 48வது நாள் விழா நடந்ததுன்னா இன்னும் பல விஷயம் நடந்த அநேக அதிசயங்களை சாமி ராகதுவேஷம் கலைந்தவர்களையும் சித்தவித்தை அபியாசக்கூடியவர்களை மேல் சொன்ன நடவடிக்கை கிரகங்களை அனுசரிப்பவர்களை நாம் கைவிடுவதில்லைன்னு சாமி சொன்ன மாதிரி இன்னைக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை சாட்சியா நான் இன்னைக்கு பதிவு பண்றேன். சித்த வித்தை என்பது நம்மை துன்புறுத்துகின்ற வித்தையே அல்ல, நம் நலனை பேணி காத்து நற்கதி அடைகிற வித்தை. அதுல இன்னைக்கு இந்த பாலகிருஷ்ணன்னா சில பயிற்சியில சில தவறு பண்ணியிருக்காரு. அதுல அவருக்கு உடல் உபாதைகள் வந்திருக்கு. அந்த உடல் உபாதைகள்ல அவருக்கு பக்கத்துல இருந்த சில வித்தியார்த்திகள்லாம் கேள்விப்பட்டு இன்னைக்கு அநேகர் அவர் வீட்டு பக்கத்துல அநேக சித்த வித்தியார்த்திகள் இருந்திருக்காங்க. அதுல கைவிட்டு எண்ணக்கூடிய 2-3 பேர் தான் இன்னைக்கு நிகழ்வுல கலந்துக்கிட்டாங்க. மற்ற பேரெல்லாம் இன்னைக்கு வரல. ஆனா அவரு தான் இன்னைக்கு சாமியோட விஷயத்துக்கு சாட்சியா இருந்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் அவரு நல்ல ஒரு உத்தம ஆத்மா, ராகதுவேஷம் கலைத்தவர். அதனால அவரோட 48வது விழால பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனாலும் இல்ல, சமீபத்துல வர 8ஆம் தேதி காஞ்சிபுரம் புத்தேரி கிராமத்துல நமது ஆத்ம சகோதரர் பிரம்மஸ்ரீ மணிகண்டன் அவரோட அண்ணா பிரம்மஸ்ரீ சங்கர் அவர்களோட அம்மாவோட ஜீவ ஐக்கிய விழா நடைபெற இருக்கிறது. ஜீவ ஐக்கியோட ஆண்டு விழா நடக்க இருக்கிறது. அதுலேயும் இந்த சாமியோட இந்த சித்தவித்தையும் உலக சாந்திக்குள் ஜீவித்தம் அப்புறம் உலக சேம பிரகாசை இது படிச்சு காட்டுறதுக்கான வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்கன்னா இதை பத்தி அங்க பேசலாம். வாய்ப்பு இருந்தா அங்க பார்க்கலாம். நமஸ்காரம்.